ஹாய் என்னோட பிகைன்மி நேயர்களுக்கு இன்றைய காலகட்டத்தை பொறுத்தவரையில தலைவலி அப்படின்றது வந்து ஒரு சாதாரணமாக வருத்தமாகவே வந்து மாறிட்டுது. யாரை பார்த்தாலுமே எனக்கு தலையிடி மருந்து எடுத்துட்டீங்களோன்னு கேட்டோம்னு சொன்னா ஓம் நான் எப்பயும் மருந்தே குடிச்சிட்டுனே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்குள்ள போய் ஹாஸ்பிட்டலில் மருந்து எல்லாம் எடுத்துட்டு வந்து குடிச்சிட்டீங்களோன்னு கேட்டா இதுக்கெல்லாம் என்னது ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், அதுதான் பார்மசியல்ல வந்து தைலம் எல்லாம் இருக்குது, ஈஸியாவே போய் வேண்டிடலாமே அப்படின்லாம் சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நான் கூட அப்படித்தான் செய்யறேன். நீங்க யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அந்த காலகட்டத்தில், அதாவது எங்களோட மூதாதையர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் போவினமோ, அப்படி இல்லைன்னு சொன்னா வந்து இந்த ஹாஸ்பிட்டல் எல்லாமே இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல எல்லாம் வருத்தம் வந்ததுன்னு சொன்னாலே வந்து இந்த பாட்டியின் கை வைத்தியத்தை தான் வந்து செய்வினா. பாட்டியின் கை வைத்தியம் செய்தா கூட அவங்களோட ஆயுள் வந்து அதிகமாக தான் இருந்தது. இவ்வளவு மருந்துகள் புதுசு புதுசா வந்து கண்டுபிடிச்சாலுமே கூட ஒரு நோய் வந்ததுன்னு சொன்னா மனிதர்கள் இறந்துதான் போறாங்க. ஸோ இந்த காலத்துல தொழில்நுட்பத்துறையால மருத்துவத்துல ஏற்பட்டிருக்க மாற்றம் மாதிரி தான், அந்த புரட்சி மாதிரி தான் அந்த காலத்துல வந்து பாட்டியின் கை வைத்தியத்துல ஏற்பட்ட ஒரு புரட்சி அப்படின்றே வந்து சொல்லலாம். கடைசி வரைக்குமே தலைவலிக்கான மருந்து சொல்லாம போறான்னு தானே யோசிக்கிறீங்க, கணக்கெல்லாம் யோசிக்காதீங்க. பாட்டு வீடியோவை கண்டினியூஸா பாருங்க, அதுல வந்து கண்டிப்பா சொல்லியிருப்பேன்.